நம்ம பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம கழுத்தையும் நம்மளுடைய லும்பாரையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த பாதுகாப்பாக வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கணும்னா ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கணும். இந்த மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கணும். டென்சிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இந்த எலும்பை எல்லாம் இப்படி கிரிப்பாக பிடிச்சிருக்கும். இப்படி கிரிப்பாக பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம மூவ்மெண்ட் பண்ணும்போது எலும்பு எதுவுமே விலகாமல் அந்தந்தருடைய இடத்துல அது இருக்கும். அப்போ நமக்கு பெயின் வராது. வீக்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வரும்போது மசில் டென்சிட்டி போயிடும். அப்போ அந்த இடத்துல கிரிப்பாக பிடிச்சிருக்காது. அப்போ மொபிலிட்டி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க அந்த எலும்பு விலகுது. விலகுறதுனால தான் பெயின் வருது. நாம் அப்போ என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் நம்ம யோகாவில் இருக்கிறத நம்ம செய்யணும். எடுத்த உடனே ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட முடியாது. நமக்கு பெயின் வந்துருச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பெயின் ரிலீஃப் பண்ணணும். பெயின் ரிலீஃப் பண்ணதுக்கப்புறமா மொபிலிட்டி கொடுக்கணும். மொபிலிட்டி கொடுத்ததுக்கப்புறமா தான் மல்டி மொபிலிட்டி ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராக்ரஸில் எடுத்துகிட்டு போடணும். எல்லாமே சுகம் ஸ்திரம் ஆசனம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளேயே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸ்ட்ரென்தனிங்குள்ளே கொண்டு போவோம். மறுபடியும் பெயின் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.